இதுதான் நம்மளோட பிளான். இந்த மாதம் ஃபுல்லாக நம்ம வேலை பார்த்து ஒரு சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரைடர் சூர்யா, சவுதி அரேபியாத்தில் இருந்துங்க. ஸோ முதல்ல எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். ஸோ 2026 எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா அருமையான நாளாக இருக்கணும்னு சொல்லிட்டு, அருமையான வருஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன். ஸோ நானும் நல்லா இருக்கேன், நீங்களும் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ சவுதி அரேபியா ரியாத்தில் வந்து ஃபுட் டெலிவரி ஜாப் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நல்ல வேலை, நல்ல சம்பளம். நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ அது இல்லாமல் புது வருஷம் நாள் எங்கள் கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா அக்ரிமெண்ட் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் ஆர்டர் வர ஆரம்பிச்சிட்டு. ஸோ பயங்கரம் இல்லை டயங்கரம் எப்படினாலும் சொல்லாங்க. ஸோ அதான் இப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம ரூமில் கிளம்புறோம். 12 மணிக்கு நம்ம ரூம்லேருந்து கிளம்பிருக்கணும். பட் இன்றைக்கி ஃபேமிலியில் எல்லார்ட்டையும் வீடியோ கால் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லா நாளும் பேச மாட்டோம், ஏதாவது ஸ்பெஷல்னா மட்டும் தானே அதிகமாக உட்காந்து பேசுவோம். இன்றைக்கி பேசிட்டு டைம் போனது தெரில. அப்புறம் சாப்பிட்டுட்டு எல்லோரும் கிளம்பி வந்தோம். ஸோ ஆனால் ஆர்டர் நல்லா இருக்குது, அவ்வளோந்தாங்க. அப்போ இன்றைக்கி ஒரு சம்பவம் இருக்குது. ரெண்டாவது நிறைய நான் வந்து 2-3 ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். ஸோ அந்த ஷார்ட்ஸில் இருக்கிற மாதிரி தான் பண்ணலான் இருக்கேன். ஓகே, பார்க்கலாம் வாங்க போகலாம். ஸோ புது வருஷம் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறோம், புது கண்டென்ட்டில். சரிங்களா? இந்த ஜனவரி மாதம் ஒரு புது கண்டென்ட்டில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். கண்டிப்பாக உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு தேவைப்படுது. ஸோ மறக்காமல் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்டாக என்ன நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இன்ஸ்டாகிராம் ஐடியா ஃபாலோ பண்ணுங்கள். கொஞ்சம் வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணி விட்டு கொஞ்சம் உங்கள் மூலமாக சப்போர்ட் கிடச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். ஓகே மக்களே, வாங்க போகலாம். A1ஓட ஆர்டருங்க. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 3 மணிங்க. சரிங்களா? ஆர்டர் எடுத்தாச்சு. இந்த மாதம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேலஞ்சோட தான் வச்சு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா, நான் வந்து இங்கே வந்து 2 வருஷம் ஆக போகுதுங்க. சரிங்களா? 2 இயர்ஸ் ஆக போகுது இங்கே நான் சவுதிக்கு வந்து. இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்காக எதுவும் வாங்கின கிடையாது. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு 3 மாதம் 4 மாதத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் வாங்கிடுறாங்க. பட் நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, ஒரு ஐஃபோனுங்கிறது மட்டும் இல்லாமல் ஸோ மாறினா மொத்தமாக அந்த ஐஃபோனோட அந்த இதுலேயே ஃபேமிலியிலே போயிடணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இவ்வளோ 2 வருஷம் வெயிட் பண்ண காரணமே, முதல்ல நம்ம வீட்டில் உள்ள எல்லா கடனையும் அடைச்சிட்டோம். ஒரே நிமிஷங்க. நம்ம வீட்டில் உள்ள எல்லா கடனையும் அடைச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்காது. வீட்டுக்கு மாதம் கொஞ்சம் அனுப்புனா போதும், அதுக்கப்புறம் நம்ம சேவிங்ஸ் வச்சு வாங்கிடலான்னு. ஆனால் நான் போகிற எல்லா இடமும் எப்படி சொல்லலாம், யாரையா நம்ம மீட் பண்ணுறோன்னு வைங்களேன், அவங்கக்கிட்ட ஒரு ஐஃபோன் இருக்கும். ஸோ உடனே என்ன பண்ணுவாங்க, அந்த ஐஃபோன் தேடுற மாதிரி பண்ணுறது. நம்ம ஒரு ஃபோன் வச்சுருக்கோன்னா நம்ம அந்த ஃபோனில் ஒரு செல்ஃபி எடுப்போம். இப்போ நான் வந்து எனக்கு நடந்தது சொல்கிறேன். அப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தேன். அந்த ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபி எடுக்கிற என் ஃபோன் எடுத்தேன். உடனே இன்னொரு ஆள் வந்து என்கிட்ட டக்குன்னு இல்லை என்கிட்ட ஐஃபோன் இருக்கு, நம்ம அதில் எடுப்போம், நல்லாயிருக்கும். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அது எனக்கு அந்த இடத்துல ஒரு மாதிரியான மாதிரி இருந்து. ஒன்று ரெண்டாவது அதான் சரி. அப்போ இன்னொரு சம்பவம் என்னென்னா, என்னதான் இருந்தாலும் ஐஃபோன் கிளாரிட்டி வராது ப்ரோ. நீங்கள் வீடியோ அப்போ நம்மளுக்கு ஒரு நிறைய அட்வைஸ் வரும். நம்ம வச்சுருக்க ஃபோனு என்ன ஃபோனு, எவ்வளோ ரேட்டு, என்ன மாடல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. அந்த இடத்துல அது ஐஃபோனாக மட்டும்தான் எல்லோரும் கேட்குறாங்களே தவிர. ஸோ அதனால் நான் இந்த வருஷம் இந்த ஜனவரி மாதம் இப்போ நம்ம இன்றைக்கி தான் Day 1, ஜனவரி Day 1 ஆச்சு. இந்த வீடியோ நாளைக்கு அப்லோட் ஆகும் நெட்டில். இந்த மாதம் என்ன ஆனாலும் சரி, நம்ம வீட்டுக்கு காசு அனுப்பி நம்ம ஐஃபோன் வாங்குகிறோங்க. அது எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் சரி, அது என்ன மாடலாக இருந்தாலும் சரி, எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி, ஏன்னா ஆர்டர் எடுக்கிறதுல சாதாரண விஷயங்கள். இந்த மாதம் ரொம்ப குளிருது. பட் இருந்தாலும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணி ஆர்டர் எடுத்து வீட்டுக்கும் காசை அனுப்பிட்டு நம்ம ஒரு ஐஃபோன் வாங்கணுங்கிறத இந்த மாதம் என்னோட ஃபுல் எண்ணம். நான் இந்த 2026 எடுத்த ஒரே என்னன்னா, இந்த மாதம் ஐஃபோன் வாங்கணும் அப்படின்னு தான் எடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நான் நினச்சிருந்தேன் அடுத்த வருஷத்துக்குள்ளே நம்ம ஒரு 50,000 ஃபாலோவர்ஸ் போயிடணும்னு சொல்லி. ஆனால் 50,000 ஃபாலோவர்ஸ் நம்ம வரல. பட் 30,000 ஃபாலோவர்ஸ் வந்துட்டோம். ஏன்னா 20,000 ஃபாலோவர்ஸ் தான் கம்மியாக இருக்குது. ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கூடிய சீக்கிரத்தில் அதையும் பார்த்திங்கன்னா நம்ம ரீச் பண்ணிடுவோம். யூடியூப்லேயும் பார்த்திங்கன்னா சேம் நான் தான் நினச்சிருந்தேன். ஸோ 1 இயர்க்குள்ளே எப்படியாவது நம்ம ஒரு 50,000 ஃபாலோவர்ஸ் போயிடணும், இன்ஸ்டாலையும் யூடியூப்லேயும் அப்படின்னு நினச்சேன். பட் ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஓகே, ப்ராப்ளம் கிடையாது. இங்கே யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20,000 ஃபாலோவர்ஸ் இருக்குது, வந்துட்டோம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபேமிலி வந்துட்டோம். ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்திங்கன்னா 26,000 போயிட்டோம். அதுமாதிரி பார்த்திங்கன்னா இன்ஸ்டாவில் வந்து பார்த்திங்கன்னா 30,000 ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆகிட்டோம். ஸோ 30,000 ஃப்ரெண்ட்ஸுங்க சாதாரண விஷயம் கிடையாது. 30,000 ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது எனக்கு. ஸோ நீங்களும் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, நம்மளோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் ஜாயின் பண்ணிங்க. ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க, நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வருஷம் இந்த மாதம் கண்டிப்பாக நான் ஐஃபோன் வாங்கணும். அதுக்கு உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் கண்டிப்பாக வேணுங்க. ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோஸை.
வாங்குகிறோம், அவ்வளோதான். அதுதான் முடிவு. அதுக்காக எவ்வளோ முயற்சி பண்ணி எவ்வளோ ஆர்டர் எடுக்க முடியும்னு மட்டும் பார்ப்போம். எவ்வளோ ஆர்டர் எடுத்திருக்கேன், இந்த மாதம் எவ்வளோ சம்பாதிக்க போகிறேன்னு சொல்லி இந்த வீடியோவில் உங்களுக்கே தெரிஞ்சிடும், சரிங்களா? டெய்லியும் அதேமாதிரி எவ்வளோ ஆர்டர் எடுத்திருக்கோம் அது எல்லாமே தெளிவாக போட்டுருவேங்க. இப்போ நம்ம எடுத்திருக்க ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா, எடுத்த இடத்துல வந்து கொடுக்குற இடம் வந்து பார்த்தீங்கன்னா 13 கிலோமீட்டரு. ஆனால் ரிஜெக்டே பண்ண போகிறது இல்லைங்க. எவ்வளோ ஆர்டர் வந்தாலும் சரி, எவ்வளோ தூரம்னாலும் சரி பண்ணுறோம். ஏன்னா எனக்கு இந்த மாதம் ஐஃபோன் வாங்கணுங்கிற ஒரு முடிவு, அது மட்டும் இல்லாமல் ஆசை. ஏன்னா அது வந்து நம்ம வீடியோக்குமே பார்த்தீங்கன்னா நல்லது. ஏன்னா நம்ம ஒரு நல்ல ஃபோன் வச்சுருக்கோம், நல்ல கிளாரிட்டியாக வீடியோஸ் போடலாம், நிறைய பேருக்கு ரீச் ஆகும். இந்த ஐஃபோனுங்கிறது மிடில் கிளாஸோட நிறைய பேரோட ஒரு ஆசைங்க. அது எனக்கும் அந்த ஆசை வந்துருச்சு. ஏன்னா இவ்வளோ நாளாக நம்ம அந்த ஃபோன் பெருசாக யோசிக்க மாட்டோம். ஏன்னா நம்ம அதுதான் ஃபோனில் நம்ம என்ன இருக்குன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். பட் இப்போ வாங்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு வந்துருச்சு. அதுக்கான எல்லாம் நம்ம பண்ணுறோம். இது நம்ம ரூம் பக்கத்துலங்க, ரூமுக்கு இந்த சைடு. ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் கொடுக்க வேண்டிய இடம் வந்தாச்சு. இதுதான், இதில் தான் நம்ம டெய்லியும் ஒர்க் அவுட் பண்ணுற ஏரியாங்க. இந்த ரோடு தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் அவுட் பண்ணுற ஏரியா. இது நம்ம இங்கே தான் நம்ம ரூம் இருக்குது. 2nd ஃப்ளோர் யூனிட். ஓகே, 1 2 3. ஓகே மக்களே, ஃபஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு கொடுத்துட்டேன். கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு உடனே அவரும் ஹாப்பி நியூ இயர்னு சொல்லிட்டு ஒரு சாக்லேட்டும் ஒரு தனி பாட்டிலும் தந்தார். அதான் இன்னைக்கு ஃபுல்லாக அப்படி தான் இருக்கணும் வைங்களேன். நம்ம ஆர்டர் கொடுக்குற இடத்துல பிடிச்ச ஹாப்பி நியூ இயர் சொல்லிடுவோம். ஆனால் இவங்க முஸ்லீம்ஸ் அப்படிங்கிறதுனால இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை ஏற்றுக்கொள்வாங்களான்னு தெரியாது. ஸோ ஆள் பார்த்து சொல்லலாம்னு வச்சுருக்கேன். ஸோ ஏன்னா ரொம்ப அந்த இதில் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க கிட்ட நம்ம சொன்னோன்னா சில பேர் டென்ஷன் ஆயிடுவாங்க. ஏன்னா அவங்க கிறிஸ்டின் இது வந்து இந்த நியூ இயர் வந்து கிறிஸ்டின்ஸ் தான் கொண்டாடணும்னு சொல்லி நிறைய பேருக்கு அந்த மென்டாலிட்டி இருக்குது. ஸோ யார்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்து இன்றைக்கி சொல்லலான்னு இருக்கேன். பார்ப்போம் இன்றைக்கி என்ன ஆகுதுன்னு, என்ன சம்பவம் ஆகுதுன்னு. ஸோ மொதல் ஆர்டர் முடிஞ்சு. ஸோ அடுத்த ஆர்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா திரும்பி சிட்டிக்குள்ளே போயிட்டுருக்கேன். சேம் இது நம்ம ரூம் லொக்கேஷனே தான். ரூம் லொக்கேஷன் வந்து சிட்டிக்குள்ளே போயிட்டுருக்கேன். ஒரு சிறப்பான சேலஞ்ச் வீடியோ தான் இந்த ஜனவரி மாதம் ஃபுல்லாக இருக்க போகுது. அப்படி என்ன சேலஞ்ச் அப்படின்னா, இந்த ஜனவரி மாதம் நம்ம ஒரு ஐஃபோன் வாங்கணுங்க. அது என்ன மாடலாக இருந்தாலும் சரி, ஒரு ஐஃபோன் வாங்கணுங்கிறது தான் என்னோட இந்த மாதம் இந்த வருஷத்தில் நான் எடுத்த ஒரு பெரிய ரெசல்யூஷன்னா அதுதான். ஒரு ஐஃபோன் வாங்கணும் அப்படிங்கிறது. அது இந்த ஜனவரி மாதம் தான் வாங்கணும். எவ்வளோ ஆர்டர் எடுக்க முடியுமோ அவ்வளோ ஆர்டர் எடுத்து அதிகமாக எவ்வளோ மணி நேரம் வேலை பார்த்தாலும் சரி தான். எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு கணக்கு வச்சுருக்கேன். இந்த கணக்குக்கு மேலே வரைக்கும் ஆர்டர் எடுத்தால் தான் என்னால் ஒரு ஐஃபோனை வாங்கிட்டு எங்கள் வீட்டுக்கும் என்னால் காசு அனுப்ப முடியும். ஏன்னா வீட்லேயும் கடன்லாம் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதை அடைக்கிறதுக்கும் காசு அனுப்பணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஐஃபோன் வாங்கணும். அது இந்த ஜனவரி மாதம் வாங்கணுன்ற ஒரு முடிவில் இருக்கேன். இப்போ 2வது ஆர்டர் அடிச்சிட்டான். ஓகே சூப்பருங்க. ஏன்னா இப்போ எங்கள் கம்பெனிலேயும் பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதனால் ஆர்டரும் நிறையா வரும். அதுக்கேற்றால நம்மளும் நிறைய ஆர்டர் எடுத்து இந்த மாதம் எப்படியா நம்ம ஐஃபோன் வாங்கணும். ஏன்னா இது ஒரு ஏன்னா நிறைய இடத்துல அசிங்கப்பட்டேன். ஸோ இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதேமாதிரி இந்த டே பை டே எவ்வளோ ஆர்டர் எடுக்குமோ அதை நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிடுவோம். அடுத்த நாள் இன்னைக்கு 1ஆம் தேதி எடுக்கிறேன்னா 2ஆம் தேதி அப்லோட் பண்ணுவேன் 1ஆம் தேதி வீடியோ. ஸோ இந்த மாதிரி டெய்லி எவ்வளோ ஆர்டர் எடுத்திருக்கேன், எவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன்னு சொல்லி டெய்லி நம்ம அப்லோட் பண்ணலான்னு வச்சுருக்கேன். அதுக்கு நான் மட்டும் நினச்சா போதாது, உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டும் கண்டிப்பாக வேணும். ஸோ நீங்களும் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க. சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராமில் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம போன வருஷம் என்ன நினச்சிருந்தோம்னா, அடுத்த வருஷத்துக்குள்ள ஒரு 50,000 ஃபாலோவர்ஸ் வந்துடணும், 50,000 ஃபேமிலி மெம்பர்ஸை ரீச் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சேன். இருந்துட்டானா ஓகே. ஆனால் அது நடக்கல. பட் இருந்தாலும் ரொம்ப கம்மியாக நம்ம வந்துட்டோம். 30,000 ஃபாலோவர்ஸ் வந்துட்டோம், 20,000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டோம். ரொம்ப சந்தோஷம். இதுக்கு இந்த சப்போர்ட் கொடுத்து ரொம்ப சந்தோஷம். ஜனவரி மாதம் இந்த மாதம் சரிங்களா, இன்றைக்கி டே 1 30ஆம் தேதிக்குள்ளே நம்ம எவ்வளோ ஆர்டர் எடுத்து நம்மளால் ஐஃபோன் வாங்க முடியுதாங்கிறத இந்த மாதம் சேலஞ்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே வாங்க. 2nd ஆர்டர் வந்துருச்சு. நான் ஆல்ரெடி ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்து கொடுத்துட்டேன். இப்போ 2வது ஆர்டர் அடிச்சாச்சு. நம்ம ஃபஸ்ட் ஆர்டர் எடுக்க வந்து அதே இடத்துல தான் நம்மளுக்கு 2வது ஆர்டர் அடிச்சிருக்கேன். நான் KFC சரிங்களா. நான் இதில் இருக்குது ட்ராப் அப்போ பக்கத்துலேயே தான். ஏன்னா அக்ரிமெண்ட் மாற்றிட்டாங்கன்ட்டு காமிக்கணும் பார்த்தீங்களா ஹேங்கர் நமக்கு. அதனால் பக்கத்துலேயே அடிச்சிட்டான். அதிகபட்சம் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்கும் தெரியுமா? ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும். அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு 5 கிலோமீட்டர் இருக்குங்க. ஓகே தான். பட் எனக்கு இப்போ டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஆர்டர் வேணும். நம்ம 20 ஆர்டர் எடுக்கிறதுக்கான வேலையை பார்க்கணும். 20 ஆர்டர் கம்பல்சரி எடுக்கிற மாதிரி பார்க்கணும். டைம் எவ்வளோ நேரம்னாலும் பரவாயில்ல. 10 மணி நேரம் தான் வேலை பார்க்கணும்லாம் கிடையாது. நாளையிலேருந்து கொஞ்சம் முன்னாடி வந்துடுவேன். ஸோ
ரொம்ப நேரம் வேலை பார்த்து ரொம்ப ஆர்டர் எடுத்து அப்படின்னா தான் நம்மளால் அந்த டார்கெட் அச்சீவ் பண்ண முடிஞ்சு வீட்டுக்கும் காசு அனுப்ப முடியும், நம்மளோட ட்ரீமே நம்மளால் இந்த மாதம் ஃபில் பண்ண முடியும். ஸோ அதுக்கான வேலையை நம்ம பார்க்கணும். அந்த மட்டும் நான் பண்ணிட்டேன்னு வைங்களாங்க, உண்மையில வேற லெவலில் சந்தோஷத்தில் இருப்பேன். ஸோ 2வது ஆர்டரு KFC வந்தோம், கரெக்டாக ரெடி ஆகிட்டுங்க, கிளம்ப வண்டி தான். இந்த KFC ஆர்டரு இந்த பொதி மூட்டையில் சுற்றி தந்த மாதிரி தந்துடுறான்லப்பா. ஒரு பேக்கிங் இருக்க சும்மா போட்டு டப்பாவை போட்டு சுற்றி ஒலன்னு இருக்கும் இந்த டப்பா. சரி, எவ்வளோ கிலோமீட்டர் தெரியுமாங்க? 2.5 கிலோமீட்டருங்க, 2.4 கிலோமீட்டருங்க. எங்க எத்தனை மாதம், ஒரு மாதங்க இந்த ஷார்ட் ஆர்டரை பார்த்து ஒரு மாதம் ஆச்சுங்க. டிசம்பர் ஃபுல்லாக எங்களுக்கு ஷார்ட் ஆர்டரே வரல, சரிங்களா? இன்னைக்கு வந்திருக்கு. முதல்ல KFCலேயே எங்களுக்கு இது வரைக்கும் ஆர்டர் வந்தே கிடையாதுங்க. இந்த ஒரு மாதம் KFC, மெக்டானல்ஸு, ஹெர்டிஸு இங்கே எங்கேயுமே ஆர்டர் வந்தே கிடையாது. இதெல்லாம் ஷார்ட் ஆர்டர் கொடுக்க வேண்டிய இடம், எங்களுக்கு இது வரைக்கும் வந்தே கிடையாதுங்க. அப்போ இந்த மாதம் சிறப்பான சம்பவங்கள் இருக்குது மக்களே நமக்கு. சடார்னு கொடுத்துட்டே இருக்கணும். ஏன்னா ஒரு 20 ஆர்டர் போதாங்க, போதும்னு சொல்ல மாட்டேன். எனக்கு 20 ஆர்டரு கம்பல்சரி வேணும், அதுக்கு மேலே நான் ஆர்டர் பண்ணணும். இந்த மாதம் போதுங்கிற கான்செப்டே கிடையாதுங்க. வீடியோவும் அதுக்கேற்றால எடிட் பண்ணி போட்டுகிட்டே இருப்பேன். இதுவுமே வீடியோவும் அதுக்கேற்றால வந்துடும். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா ஆர்டரும் இது போதும் இவ்வளோ போதும்லாம் கிடையாது. உடம்புல எனர்ஜி இருக்கிற வரைக்கும் வேலை பார்க்கணும். மேம் கிளாஸ் மேம் ஆர்டர் கொடுத்துட்டேன். கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா 3வது ஆர்டர் அடிச்சிட்டாங்க. ஸோ இந்த சைடில் நம்ம பார்க் அவென்யூ மால் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாலில் போய் பிக்கப்பு பக்கம் தான். எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் ஒரு 8 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும், ரொம்ப லாங் இல்லை. 2வது ஆர்டர் கொடுத்தேன். அங்கே ஒரு லேடி, அவங்ககிட்டையும் பார்த்தீங்கன்னா ஹாப்பி நியூ இயர் அப்படின்னேன். அவங்களும் ஹாப்பி நியூ இயர் அப்படின்ட்டாங்க. ஆனால் சவுதியும் துபாயும் கம்பேர் பண்ணால் எனக்கு தெரிஞ்சு துபாயில் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரீடம், அவ்வளோதான். ஏன்னா இங்கே வந்து அந்த அது கொஞ்சம் கட்டுப்பாடோட தான் இருக்குன்னு வைங்களேன். இன்னும் நிறைய விஷயங்கள் கட்டுப்பாடோட தான் இருக்குது. மேபி அதை நம்ம குறைச்சிட முடியாது. இதுதான் அவங்களோட கல்ச்சருங்கும் போது அதை நம்ம குறைச்சிட முடியாது, அப்படி தான் இருக்கணும். நம்மளுக்கும் கல்ச்சர்னு ஒன்று இருந்துச்சு, ஆனால் அது இப்போ இல்லை, சரிங்களா? அது நிறைய பேர் மாற்றிட்டாங்க. வந்து நிறைய ஆட்கள், சரிங்களா, திராவிட மாடல், ஏதோ ஒரு மாடல். நான் என்ன சொல்கிறேன், நான் இந்த கட்சி அந்த கட்சின்னு குறை சொல்ல, பட் ஏதோ ஒன்று மாற்றத்தால் நம்ம நம்ம எப்படி பட்ட இதுங்கிறதே நம்ம மறந்துட்டோம். இவங்க அப்படி இல்லை, இன்னும் கொஞ்சம் அந்த விஷயத்தில் இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு இந்த கல்ச்சர் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லைக் திஸ் கல்ச்சர் மேன். ஓகே, ஸோ 3வது ஆர்டரு இந்த மாலுக்குள்ளே போனோம். பைக்கை வெளியே விட்டுட்டு தான் போனோம். இந்த ஆர்டரு டக்குன்னு வரும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க, கடன்னு ஆர்டர் எடுக்கணும் அப்படின்ட்டு. இந்த ஆர்டர் வரலங்கும் போது அதில் இருந்தால் லாங் ஆர்டர் வரும்போது கொஞ்சம் காண்டாகும். ஆனால் இது ஏதோ பரவாயில்ல, ஆர்டர் கொஞ்சம் வருது அப்படிங்கிறதுனால இங்கே இருங்க சுறுசுறுப்பாக பரபரன்னு பண்ணிகிட்டு இருக்க வேண்டியிருக்கு. 2வது நம்மளோட ஐடியா பயங்கரமாக இருக்குது. இந்த மாதம் நம்மளோட சேலஞ்சு வந்து நம்ம ஐஃபோன் வாங்கணும். அதுதான் நம்மளோட இந்த மாதம் சேலஞ்சு. அதனால் அதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. மாதத்தோட கடைசியில் தான் தெரியும் நம்ம ஐஃபோன் வாங்கணுமா இல்லையா அப்படின்னு. இங்கே ஒரு பைக் விட்டுக்கலாம். ஓகே, இது பார்க்கிங். ஓகே, இன்னும் இதில் இடம் இருக்குது, இங்கே இருக்கு. அப்போ அங்கே போயிட்டு, ஆனால் இது அதுதான். ஓகே, இதில் இது போடல. ஓகேங்க, இதுக்குள்ளே ஹெல்மெட்டை கலத்தி வச்சுட்டு தான் போனோம். 5 minutes later. டாக்ஸிக் சிக்கன்லேருந்து எடுத்தாச்சு. டாக்ஸிக் தான் நினைக்கிறேன். ஸோ இந்த பார்க் அவென்யூலேருந்து ஸோ இந்த டைமில் தாங்க எடிட்லாம் பண்ண முடியுது. ஏன்னா ஆர்டர் வருதுங்கும் போது நம்மளால் அதை ரிஜெக்ட்லாம் பண்ண முடியாது. பட் நல்ல டைமிங் தான். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க போகிறோம். ஸோ ரொம்ப கம்மி தாங்க, 7 கிலோமீட்டர் தான். முந்திலாம் இந்த 7 கிலோமீட்டருக்குங்கிறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது, சரிங்களா? பிக்கப்பே 7 கிலோமீட்டரில் இருக்கும். இப்போ ட்ராப்பே வந்து பார்த்திங்கன்னா 7 கிலோமீட்டர் தான் வருதுங்கும் போது ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடவுளுக்கு ரொம்ப நன்றி. உண்மையை சொல்லணும்னா கடவுளுக்கு ரொம்ப நன்றி, இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்து. அது இல்லாமல் நம்மளுக்கு இந்த ஐஃபோன் வாங்குறதுக்கான வேலையும் பார்த்திங்கன்னா இந்த கடவுள் தான் பண்ணியிருக்காரு. இல்லைன்னா இவ்வளோ ஷார்ட் ஆர்டர் நம்மளுக்கு தரணுங்கிறது கிடையாது. ஸோ ரொம்ப சந்தோஷம். எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான், உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் தான். இல்லைன்னா நான் எனக்கு இந்த ஐஃபோன் வாங்கணுங்கிறதுக்குலாம் ஆசைலாம் வந்திருக்காது கடைசி வரைக்கும். வீடியோ நல்ல குவாலிட்டியாக போடணுங்கிறதுக்கு நல்ல கேமரா வேணும், அதுக்காக நல்ல ஐஃபோன் வாங்கணுங்கிறது தான்.
இல்லை நம்மக்கிட்ட இருக்க ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஃபோன்லாம் கிடையாதுங்க. ஸோ விவோட X100 ப்ரோ தான் வச்சுருக்கோம். ஸோ சரிங்களா, நல்ல காஸ்ட்லி தான். நான் வாங்கிட்டு வரும்போது 89,000 ரூபாங்க இந்த ஃபோனு. அப்போ ஐஃபோனே பார்த்தீங்கன்னா 68,000 ரூபாய்க்கு சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதே கடையில். ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா விவோவில் இந்த கேமரா நல்லா இருக்குன்னு சொல்லி தான் இது வாங்கினேன். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனு விவோ அந்த மாதிரி கான்செப்ட்லாம் கிடையாது, ஃபோன் அவ்வளோதான். வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போயிட்டுருக்கோம். அந்த டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா 4வது ஆர்டர் வந்துருச்சுங்க, அப்கமிங் ஆர்டர் அப்படின்னு சொல்லி. இப்போ ஹேங்கரில் புது அப்டேட் அது. ஸோ நம்ம 3வது ஆர்டர் முடிக்கிறதுக்கு முன்னாடி 4வது ஆர்டர் வந்துடும். தேவைன்னா எடுத்துக்கலாம், தேவையில்லைனா ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம். அதுவுமே பார்த்திங்கன்னா பக்கம் தான் கொடுத்துருக்கான். எப்படின்னா இப்போ நம்ம கொடுக்குற ஏரியா பக்கத்துலேயே கடையும் பின்னாலே தான் ட்ராப்பு. அதிகபட்சம் 7-8 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஏன்னா எங்கள் கம்பெனி அக்ரிமெண்ட் எப்படின்னா 8 கிலோமீட்டர் தான் ஹையஸ்ட் ஆர்டர், ஹையஸ்ட் கிலோமீட்டர். அதுக்கு மேலே வர்றதுக்கு தனியாக பேமெண்ட், சரிங்களா. அதுக்கு மேலே வர 5 கிலோமீட்டருக்கு ஒரு ரியல் கணக்கு வச்சு கொடுப்பாங்க. ஸோ இந்த டே ஃபுல்லாக நான் எவ்வளோ ஆர்டர் எடுத்திருக்கேன், எவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன் நான் சொன்னாலே உங்களுக்கு அப்போ என்னோட மாத சம்பளம் எவ்வளோன்னு சொல்லிட்டு உங்களால் கால்குலேட் பண்ண முடியும், சரிங்களா. ஆனால் நம்மளோட ஒரே எண்ணம் அந்த ஐஃபோன் மட்டும்தாங்க, சரிங்களா. ஐஃபோன் வாங்குகிறோம், எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி ஐஃபோன் வாங்குகிறோம் அப்படிங்கிற முடிவுக்கு நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன், உங்களை நம்பி. இந்த ஷவர்மா ஹவுஸ்லேருந்து எடுத்தாச்சு. இதில் ஒரு சம்பவம் என்னென்னா, இப்போ 2 நிமிஷத்தில் பைத்தியம் ஆகிட்டேன். ஏன்னா இந்த ஃபோனில் நெட் வந்து ஒர்க் ஆகலை டக்குன்னு. உடனே நான் என்ன பண்ணேன், இந்த ஃபோன்லேருந்து சிம்மை கழித்து இப்போ இந்த ஃபோனில் போட்டிருக்கேன். ஸோ இப்போ டேரெக்ட் கனெக்ஷன் இன்டர்நெட், அதனால் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும்னு நம்புகிறேன். பார்ப்போம். எவ்வளோ கிலோமீட்டர் தெரியுமாங்க? 4வது ஆர்டரு. என்னடா வாங்கட்டா வேகமா. ஸோ 4.5 கிலோமீட்டர். வாவ், உண்மையாகவே அருமைங்க. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 4:42 ஆகுது. இப்போது நம்ம வந்து ரூம்லேருந்து வரும்போது டைம் பார்த்தீங்கன்னா 2:30. ஸோ நம்மளோட ஃபஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா 3 மணிக்கு தான் நம்ம எடுத்தோம். 3:10க்கு எடுத்தோம், சரிங்களா. இப்போ 4:42 ஆகுது. 4வது ஆர்டர் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அருமையான ஒரு இது பிக்கப் பண்ணிடலாம். 20 ஆர்டர் கொண்டு வரணும். 20 ஆர்டர் கம்பல்சரி, அதுக்கு மேலே பார்த்துக்கலாம். 12 நிமிஷம் போட்டுருக்கான். எதில் டிராஃபிக் ஆகுது? அப்போ அதில் டிராஃபிக் ஆகுதோ? சரி பார்த்துக்கலாம், அடிச்சு நாக் அவுட் பண்ணுவோம். ஓடாத. உடனே வந்து பார்த்தீங்கன்னா 5வது ஆர்டர் அடிச்சிட்டான், பக்கத்துலேயே தான். ஸோ நம்ம வந்து 4வது ஆர்டர் வந்து ஷவர்மா கொடுக்க வந்தோம். ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 4.5 கிலோமீட்டரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப் போய் பக்கத்தில் தான் போட்டிருக்கான். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா பிக்கப்பும் பக்கத்தில் தான் போட்டிருக்கான், ட்ராப்பும் பக்கத்தில் தான் போட்டிருக்கான். இப்போ நம்ம அதை தான் எடுக்க போயிட்டுருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா 4:55 ஆகுது. ஓகே தான், பண்ணிடலாம் அன்றைக்கி. எவ்வளோ கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 1.2 கிலோமீட்டருங்க டோனட்டு. இப்போ என்ன பண்ணுறேன் பாருங்க, ஒரு கையில் எடிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ 6 o'clock ஒரு வீடியோ அப்லோட் பண்ணோம். ஸோ அதை எடிட் பண்ணிக்கிட்டு ஆர்டரிங் முடிக்கணும். ஏன்னா வந்து கண்டிப்பாக ஆர்டர் வர்றதுனால அதே நம்ம இது பண்ணக்கூடாது, வீடியோ எடிட் பண்ணுறதே விட்டுறக்கூடாது, பார்த்தீங்களா. அதான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் வீடியோ. ஸோ கிளம்பியாச்சு. என்ன வண்டி பாதியில் விட்டு போயிருக்கேன், என்னம்மா பண்ணுறீங்க? ஓகேம்மா, நான் போயிடுறேன். ஓ ஷீட், இதுக்கு நேராகவே அடிச்சிருக்கலாமே, அதில் போய் அப்படி போயிட்டு வந்துருந்துருக்கலாம். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் ஒரு சின்ன யூட்டர்ன் போட்டால் போதும். சின்ன யூட்டர்ன் இல்லையே, அங்கே வரைக்கும் போகணுமா? சூப்பரு. இதில் ஒரு குட்டி யூட்டர்ன் மாதிரி போட்டிருக்காங்கன்னு பார்த்தேங்க. ஆச்சு லொக்கேஷன் இதுதான். Hello ma'am, Hanger Station Rider. Door number 12 ma'am. 12. Sorry ma'am, माफी मांगूंगा अभी. Number 9. Yeah.
லொக்கேஷன் நான் இதுதான் காமிக்குது ஆனால் இல்லைங்கிறான். என்ன பண்ணேன், ஒன்றும் பண்ண முடியாது. ஆச்சு லொக்கேஷன் இதுதான். Hello ma'am, Hang Station Rider. Door number 12 ma'am. 12. Sorry ma'am, माफी मांगूंगा अभी. Number 9. Yeah. லொக்கேஷன் நான் இதுதான் காமிக்குது ஆனால் இல்லைங்கிறான். என்ன பண்ணேன். அது ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இனோவா ஃபார்மசிங்க. ஸோ 5வது ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு கிறுக்கல் கொடுத்துச்சு கஸ்டமரு. ஆனால் ஓகே, கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் இருந்தனால வாட்ஸ்அப்பில் டக்குன்னு மெசேஜ் போட்டு விட்டாங்க. எங்கே போகிறோம்? ட்ரில் ட்ரில் யாரு யார் ஏட்டன்னு தெரில. அதுக்கப்புறம் தான் வண்டியை பார்க்க நம்ம ரூம்கார பையன்தான், பாகிஸ்தானி. சரிங்க, ஃபார்மசியில் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். ஒரு 5 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும் போல் சிஸ்டத்தில். உடனே இவங்க பிரான்ச்சுக்கு மெசேஜ் பண்ணி அந்த பொருள் வர கொஞ்சம் அந்த அமௌண்ட் ரேட் வர்றது கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. பட் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஸோ 5:30க்குள்ளே நம்ம வீடியோ அப்லோட் பண்ணோம். 6 மணிக்கு நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுவோம். இன்றைக்கி கொஞ்சம் டிலே ஆயிரும் நினைக்கேன். ஏன்னா இந்த மாதிரி இன்றைக்கி அமையும் அப்படின்னு நினைக்கல, இந்த மாதிரி ஆர்டர் வரும் அப்படின்னு நினைக்கல. போகிற இடத்துலலாம் ஆர்டர் ரெடியாக இருக்குனால டக்கு டக்குன்னு நம்ம எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருக்குங்க. ஸோ இது வந்து 5.3 கிலோமீட்டர் வருது இந்த ஆர்டரு. சூப்பர் தான். 7வது ஆர்டருங்க, எடுத்தாச்சு. இங்கே பாருங்க, ஒரு பூனையை எடுபடுத்தடக்காக பாருங்க ஆளு சம்முன்னு. அக்கா வண்டியை கொண்டு இப்படி விட்டுருக்கீங்களே, நான் எப்படி வெளியே போவேன்? போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. Insta 360. Voice की आउट नॉलेज आहे. There's a mic inside. बाकी आउट नॉलेज आहे. आउट नॉलेज आहे माने আপনার যে ভয়েসটা বাংলাদেশ. No, only inside. Your voice. Yeah. How much? How much? So I purchased in India, so 48,000 in India. Yeah. So Saudi maybe 2,100 riyal. So maybe mic and a mic separate 100 riyal. No, GoPro is cheap, very cheap. This is maybe Saudi 1,100. This is going a little big amount. बांग्लादेश में मेरा आईडी था. Okay. तो आईडी ज़्यादा वायरल ही था. Okay. करते हुआ मेरा आईडी 1 मिलियन साथ में टिकटॉक. Wow. Okay. मैंने प्राय 1 में वो बैंड हो गया. Okay. बाद में मैं और आईडी नहीं खुला. मैं हर फ्रेंड बोल रहा है आईडी खुलो. मैं जितना भी आईडी खुलता हूँ वो 6 लाख 8 लाख फ्रेंड फॉलोअर हो जाता है. अभी सोच रहा हूँ तो एक काम करी, बाइक से कैमरा लगा. Okay. You purchase this type camera. Here more than camera is available. GoPro, Insta 360 maybe reach 200 riyal का more than brand cameras. मेरा कैमरा चाहिए. कैमरा लगे तो इधर वो वायरल हो जाएगा. Okay. Okay brother, I have an order. ब्लॉगिंग करते हो ना? Yeah. So channel name Rider Surya. YouTube. थोड़ा चार्ज करके देखे दो, बाद में देखूंगा. Yeah, okay. तो तुम भी हंगर का है, मैं भी हंगर का हूँ. हंगर का कुछ तो नहीं बोलता तो आउट नॉलेज का बात जो होता है वो. New agreement. So very short order, 5 kilometer, 6 kilometer. Okay.
मेरा फॉलोअर ज़्यादा हाँ फॉलोअर ज़्यादा ओके मेरा वीडियो में लाइक भी मिलियन होता है ओके ओ टिकटॉक टिकटॉक ओके दिस इज माय चैनल ब्रदर ओके सब्सक्राइब Yeah. आज देखूंगा तुम क्या वीडियो करते हो थैंक यू ब्रदर ओके सब्सक्राइब करते आई एम नो सब्सक्राइब யூ சப்ஸ்கிரைப் हाँ आइए ஓகே ஓகே தேங்க்யூ பிரதர். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:19 ஆகுதுங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 8வது ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து கொண்டு போயிட்டுருக்கோம். கிலோமீட்டர் பக்கம் தான் நான் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டப்போம். பயங்கர டிராஃபிக்குங்க. ஸோ எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 கிலோமீட்ரு. ஆனால் 25 நிமிஷம் ஆகும்னு போட்டிருக்கு. இது கொஞ்சம் அதிகமான டைமிங் ஆகுதுங்க. ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6:30 ஆகுது. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா 8வது ஆர்டர் கொண்டு போயிட்டுருக்கேன். கொஞ்சம் டிராஃபிக் தாங்க. 7.8 கிலோமீட்டர் காமிக்குது. ரோட்டுக்கு அந்த பக்கம் எடுக்க வேண்டியதாகிடுச்சு. இந்த பக்கமே இருந்திருந்தோன்னா பிரச்சனை இருந்திருக்காது. ஆனால் அந்த பக்கம் எடுத்துகிட்டு இங்கே கொண்டு வர்றதானனால இது கொஞ்சம் தூரமான மாதிரி ஆயிட்டு. இல்லை டிராஃபிக் வேறங்க. சரி பரவாயில்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பக்கம்தான், கொஞ்சம் பக்கம்தான். இதில் கட் பண்ணிடுவோம்ல. எல்லா இடமும் டிராஃபிக் தாங்க. எங்கே போனாலும் டிராஃபிக் தான். சரி பூந்து அப்படி போயிடலான்னு பார்த்தா அந்த லைன் டிராஃபிக் தான் போட்டிருக்கு. ஆர்டர் முடிஞ்சிச்சு. இப்போ 9வது ஆர்டர் வந்துருச்சுங்க. 8வது ஆர்டர் இப்போ தான் கொடுத்தேன். 9வது ஆர்டரு வந்துருச்சு. ஆட்டோமேட்டிக்காக அப்கமிங் ஆர்டர்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இப்போ 9வது ஆர்டர் எடுக்க போயிட்டுருக்கேன். டைம் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷங்க. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 6:44 ஆகுது. இப்போது ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பண்ணிடலாம் 9வது ஆர்டரு. ஆனால் இதை கொடுக்குறதுக்கு கொஞ்சம் தூரம் போக வேண்டியிருக்கு. பட் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொடுத்துடலாம். என்னடா இது பக்கத்தில் பார்க்கும்போது பக்கத்தில் இருந்த மாதிரி இருந்து இப்போ ரொம்ப தூரம் போன மாதிரி இருக்குது. இல்லை கரெக்ட் தான். 1.1 கிலோமீட்டர் தான். 24 ஆகுதுங்க. ஸோ 10 ஆக போகுது. சரிங்களா, எவ்வளோ ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோன்னா ஒரே நிமிஷங்க. எவ்வளோ ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு வந்தால் லைனை விட்டுருப்பேன். ஸோ 14 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ கொண்டு போகிறது வந்து பார்த்தீங்கன்னா 15வது ஆர்டரு. எத்தனை மணிக்கு? 10:30க்கு நம்ம முடிச்சாச்சு. 15 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆனால் நமக்கு இது பத்தாது. இன்றைக்கி நம்மளால் 12 மணி வரைக்கும் எவ்வளோ ஆர்டர் எடுக்க முடியுமோ எடுக்கணும். நாளைக்கு 20 ஆர்டருக்கு மேலே எடுக்கணும். அதுதான் வேறு. அதை தவிர வேறு ஒரு எண்ணமும் கிடையாது நம்மளுக்கு. நாளைக்கு 20 ஆர்டருக்கு மேலே எடுக்கணும். இன்றைக்கி 15 ஆர்டருக்கு மேலே எடுக்கணும்னு நம்ம முடிவு பண்ணியிருந்தோம். ஏன்னா இன்றைக்கி நம்ம வந்தது லேட்டு. 3 மணிக்கு தான் 3:15 தான் நம்மளோட மொதல் ஆர்டரே எடுத்தோம். அதனால் இன்றைக்கி வந்து ஒரு 20 ஆர்டர் கம்மி பண்ணுவோம். ஆனால் 15 ஆர்டருக்கு மேலே அட்லீஸ்ட் ஒரு 18 ஆர்டராவது எடுக்கிற மாதிரி ஒரு பிளானு. இப்போ ஆல்ரெடி ஒரு ஆர்டர் வந்துருச்சு. இப்போ இது வந்து கொடுத்த பிறகுமே ஒரு ஆர்டர் இருக்குது. ஸோ 16வது ஆர்டர் நம்மக்கிட்ட இப்போ இருக்குது. சரிங்களா, 15 ஆர்டர் முடிச்சு 16வது ஆர்டர் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ ஒரு 18 ஆர்டர் எனக்கு தெரிஞ்சு எடுக்கலாம். 20 ஆர்டராக இருந்தால் ரொம்ப சந்தோஷம். ஏதாவது டபுள் ஆர்டர் கிடச்சிச்சின்னா ரொம்ப சந்தோஷம். ஸோ ஐஃபோன் வாங்குகிற கனவு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான கனவு. அதனால் கண்டிப்பாக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆயிடுச்சு. சரிங்களா, 12 மணிக்கு நம்ம செக்ஷன் முடிஞ்சு இப்போ மணி பார்த்தீங்கன்னா 12:02 ஆயிடுச்சு. ஸோ டோட்டலாக எவ்வளோ ஆர்டர் எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ Jan 1 சரிங்களா தேர்ஸ்டே 18 ஆர்டர் எடுத்திருக்கோங்க. ஒரே ஒரு ஆர்டர் ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம். 18 ஆர்டரு நம்ம எடுத்திருக்கோம். சரிங்களா, இப்போ இந்த 18 ஆர்டருக்கு நம்மளுக்கு எவ்வளோ காசு கிடைக்கும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ 18 × 6 ஸோ 108 ரூபாங்க. ஸோ 108 ரியால் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஒரே நிமிஷம், சாரிங்க தப்பாக போய் சொல்லிட்டேன். 18 ஸோ 126 ரியால் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நம்மளுக்கு அமௌண்ட் தருவாங்க. நம்ம சேலரி 126 ரியாலுங்கிறது. ஸோ 126 ரியாலுங்கும் போது நம்ம ஒரு காசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3000 ரூபா அது சம்திங் வரோங்க. நம்மளுக்கு இதில் பெட்ரோலு சாப்பாடு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா எல்லாமே நம்மளுக்கு கம்பெனி பார்த்து விடுவாங்க. ஸோ அது போக தான் இந்த சேலரி நம்மளுக்கு. ஸோ இன்னையோட ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 126 ரியால். ஸோ 126 ரியாலு 18 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ டே 1 அருமையாக போயிருக்கு. அருமையான ஒரு டேயாக இருந்திருக்கு இன்றைக்கி நமக்கு. ஐயோ இப்படி சுற்றுருமோ, தப்பாக வந்துட்டேங்க. இது வந்து இப்படி யூட்டன் போட்டு ரவுண்ட் அடிக்கிறது, அதில் நான் குறுக்க வந்துட்டேன். ஸோ நாளைக்கு 20 கீழே பண்ணக்கூடாது.
20க்கு மேலே தான் பண்ணணும். நான் இன்றைக்கி 15க்கு மேலே பண்ணணும்னு நினச்சேன். ஸோ கடவுள் புண்ணியத்தில் அந்த மாதிரி கிடச்சிச்சு. சரிங்களா, 15க்கு மேலே பண்ணிட்டோம். 18 ஆர்டர் பண்ணிட்டோம். ஒரே ஒரு ஆர்டர் மட்டும் தான் ரிஜெக்ட்டு. அதுவும் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் இஷ்யூனால. நான் அது 4வது ஆர்டர் எடுத்துகிட்டு இருக்கும்போது சொல்லியிருப்பேன், நெட்வொர்க் ஒர்க்காக அதனால் சிம்மை மாற்றி போட்டேன் அப்படின்னு. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஸோ அது ஒன்று தான். இல்லைனா 19 ஆர்டர் பண்ணியிருப்போம். இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு இதில் மொத்தத்தில் ஒரு 4 ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம். சரிங்களா, ஒரு 9-10 கிலோமீட்டர் இருக்கும். அதுக்கு அந்த ரோடு வசதி இல்லைங்கிறதுனால சுற்றி வந்தனால ரொம்ப டைம் ஆகிருக்கும். அப்படி மட்டும் இன்றைக்கி வராமல் கொஞ்சம் நார்மலாக வந்துருதுன்னா இன்றைக்கி நம்ம கண்டிப்பாக 20 ஆர்டர் பண்ணியிருக்கலாம். பட் ஓகே, 18 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நேராக ரூமுக்குங்க போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எடிட் பண்ணோம், குளிக்கணும். இல்லை ஆமாம், ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் பண்ணோம், அப்புறம் குளிக்கணும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எடிட் பண்ணிவிட்டு தூங்கணும். காலையில் எழுந்துச்சு நாளைக்கு இதே மாதிரி வரணும். ஸோ இந்த மாதம் வந்து நம்ம ஐஃபோன் வாங்குறதுக்காக நம்ம வந்து வேலை பார்க்குறோம். வேறு ஒன்றும் இல்லை, ஐஃபோன் மட்டும் இல்லைங்க, நம்ம வீட்டோட கடனே அடைச்சிட்டு அதிலேருந்து நம்ம மிச்சம் உள்ள காசை வச்சு நம்ம ஐஃபோன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஒரு பிளானு. பார்ப்போம் வாங்க முடியுதா இல்லையா அப்படின்னு. என்ன மாடலாக இருந்தாலும் ஓகே தாங்க, வாங்கணும் அவ்வளோதான்.